அத்தியாயம் 4. அவரால் இன்னும் இரும்பு பந்துகள் திறனைப் பெற முடியாது, மேலும் இந்த உதை அதன் இலக்கை உறுதியாக தாக்கியது. ஜான் யுவான் திடீரென முழங்கால்கள் மீது விழுந்தார். இரு கைகளும் அவரது முகத்தில் குளிர்ந்த வியர்வையின் பெரிய துளிகள் தோன்றியதால் அவரது கொட்டை பற்றிக் கொண்டது. நீங்கள் மிகவும் துரோகி, ஜான் யுவான் துடித்தார். அவரது முகம் முழுவதும் மனிதாபிமானமற்றதாக தோன்றியது. பலார். லிங்கான் மீண்டும் ஒரு அறையை கொடுத்தார். ஜான் யுவானின் வாய் திறந்து சில உடைந்த பற்களை துப்பியது. லிங்கானுக்கு இயல்பாகவே அவர் மீது அனுதாபம் இல்லை, மேலும் ஒரு நாய் எப்போதும் நாயாகவே இருக்கும், எதிர்பார்த்தபடி தந்தத்தை துப்ப முடியாது என்று கூறினார். ஜான் யுவான் மிகவும் கோபமடைந்தார். அவர் உண்மையில் தரையில் மண்டியிட வைக்கப்பட்டார் மற்றும் உடல் சுத்திகரிப்பு அடுக்கின் இரண்டாவது அடுக்கில் ஒருவரிடமிருந்து ஒரு வன்முறை அறையை பெற்றார். இது என்ன வகையான அவமானம்? அவர் எதிர்த்தாக்குதலை நடத்த விரும்பினார், ஆனால் அவரது அந்தரங்கங்கள் பெற்ற உதை நேரடியாக எதிர்க்கும் அனைத்து சக்தியையும் அகற்றியது. அவர் எடுத்த ஒவ்வொரு அசைவும் அவரது பந்துகளை வேதனையில் காயப்படுத்தியது. ஆனால் லிங் குவானின் முக்கியமான தொழிலை லிங்கான் அழைக்க அவரால் கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. இல்லையெனில் மற்றவர் அவருக்கு வழங்கிய பணியை அவரால் முடிக்க முடியவில்லை என்றால், லிங் குவானின் பாத்திரத்தின்படி அவர் கண்டிப்பாக கொல்லப்படுவார். ஹான், யங் மாஸ்டர் ஹான், நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது. உண்மையில் நீங்கள் விஷம் குடித்தீர்கள். இந்த அறையை விட்டு வெளியேறினால் நீங்கள் விஷத்தால் இறந்து விடுவீர்கள். அவரது எண்ணங்கள் கவலையுடன் இருந்ததால் அவர் விரைவாக சிந்திக்க முயன்றார். லிங்கானை இங்கே தங்க வைக்கும் ஒன்று. லிங்கானால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த மாதிரி பயங்கரமான நடிப்பு தன்னை ஏமாற்றிவிடுமா என்று நினைத்தாரோ? அவர் பறந்து சென்று ஜான் யுவானை உதைத்தார். இந்த அடியாரை வீணடிக்க அவருக்கு ஓய்வு நேரம் இல்லை. அதற்கு பதிலாக லிங் குவானின் தீய திட்டத்தை அவர் நிறுத்த வேண்டியிருந்தது. இல்லாவிட்டால் பிறர் நலனுக்காக மட்டுமே தன் உயிரை பணயம் வைத்திருப்பார் தந்தை. ஜான் யுவானை பொறுத்தவரை லிங்கான் இயற்கையாகவே இந்த வகையான சிறிய பாத்திரத்தை கருத்தில் கொள்ள மாட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக லிங் குவான் அவர் தோன்றுவதை பார்க்க வேண்டும், மேலும் இயல்பாகவே ஜான் யுவானை சமாளிக்க வருவார். அவர் தனது சொந்த கைகளை அழுக்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை. போகாதே, போகாதே! ஜான் யுவானின் அழுகைகளும் கெஞ்சல்களும் அவருக்கு பின்னால் பரவின. அவர் ஏற்கனவே தனது பரிதாபகரமான முடிவை காண முடியும் என்பது போல் இருந்தது. ஒரு வில்லனுக்கு உடந்தையாக அவர் தன்னை மட்டுமே குற்றம் சாட்டினார், மேலும் சிறிதளவு அனுதாபத்திற்கும் தகுதியற்றவர். லிங்கான் முன்னோக்கி நகர்ந்தார். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் அறையின் உள்வாசலுக்கு வந்தார். அவர் இன்னும் உள்ளே நுழையவில்லை, ஆனால் ஏற்கனவே உரத்த வயதான குரல் கேட்டது. மிஸ் லியு, தயவு செய்து, தயவு செய்து. வாழ்க்கை அறைக்கு உள் மற்றும் வெளிப்புற கதவு இருந்தது. உள்வாசல் உள்முற்றத்துடன் இணைக்கப்பட்டது. வெளிவாசல் பிரதான கதவுக்கு இட்டுச் செல்லும். திரைச்சீலைகள் வழியாக வெளியே பார்த்தால் 5 பேர் கொண்ட குழு உள்ளே செல்வதைக் கண்டார். குழுவில் 5 பேர் இருந்தனர், 4 ஆண் 1 பெண். இளம் பெண்ணை தவிர லிங்கான் 4 ஆண்களை அடையாளம் காண முடிந்தது. அவர்கள் அனைவரும் லிங் குலத்தவர்கள். அவர்களில் ஒரு முதியவர் தலைமை பட்டர் லிங் குவான். மற்ற மூவரில் 2 சுமார் 40 வயதுடைய நடுத்தர வயது ஆண்கள். இருவரும் லிங் குவானின் மகன்கள். கடைசியாக ஒரு இளைஞன், லிங் ஹானை விட 1 அல்லது 2 வயது மூத்தவர். அது வேறு யாருமல்ல, லிங் குவானின் மூத்த பேரனான லிங் முயுவான். லிங்கான் குழுவில் இருந்த ஒரே பெண்ணை பார்த்தார். பரலோகத்தில் ஒருவராக இருந்த அவரது முந்தைய வாழ்க்கையின் பார்வையில் கூட அவரது கண்கள் பிரகாசமாக இருந்தன. இந்த இளம் பெண் உண்மையிலேயே அழகாக இருந்தாள். அவளுடைய தோற்றம் இலையுதிர் காலம் போலவும் அவளுடைய தோல் சந்திரனைப் போலவும் இருந்தது.
அவளுக்கு 17 அல்லது 18 வயது மட்டுமே இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் ஏற்கனவே நாட்டிற்கும் மக்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நேர்த்தியான நடத்தை மற்றும் அழகு ஆகியவற்றைக் கொண்டிருந்தாள். நெருங்கிச் செல்லத் துணிந்த எவரையும் விரட்டியடித்து, பனிக்கட்டி மலை போல் குளிர்ச்சியாக இருந்தது அவளது ஒளி. இந்த இளம் பெண் நிச்சயமாக ஹவ்யாங் அகாடமியால் அனுப்பப்பட்ட நபராக இருப்பார். என்ன ஒரு தற்செயல் நிகழ்வு! என் லிங் ஹானின் கண்கள் லேசாக விரிந்தன. அவர் இன்னும் தற்செயலான ஒன்றைக் கண்டுபிடித்தார், மேலும் அவரது உதடுகளால் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. இரு தரப்பினரும் தனித்தனியாக விருந்தினர் மற்றும் விருந்தினராக தங்கள் நிலைகளில் அமர்ந்தனர். ஒரு சில பணிப்பெண்கள் நறுமணமுள்ள தேநீர் பரிமாற முன்வந்து 5 பேர் இருக்கைகளின் ஓரங்களில் மரியாதையுடன் நின்றனர். நீங்கள் அகாடமிக்கு அனுப்பும் லின் குலத்தைச் சேர்ந்த நபர் தயாராகிவிட்டாரா? லியுட்டோம் வாயை திறந்து பேசினாள். அவளுடைய குரல் குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது, சற்று வெறுப்புடன். அவள் மிகவும் வெறுத்தது பின் கதவு வழியாக அகாடமிக்குள் நுழைபவர்களைத்தான். இங்கு வரும்படி கட்டளையிடப்பட்டாலும் இந்த வருங்கால இளைய சகோதரன் சிஷ்யனிடம் அவளுக்கு எந்த நல்ல உணர்வும் இல்லை. தயார் தயார், லின் ஜான்குவான் அவசரமாகப் பேசினார். இளம்பெண்ணின் தாத்தாவாக அவர் வயது வந்தவராக இருந்தாலும் இரு கட்சிகளும் ஒரே நிலை, அந்தம் சேகரிப்பு அடுக்கு. தற்காப்பு கலைகளில் ஒருவரின் திறமை வயது சார்ந்தது அல்ல, வலிமையானவர்கள் மட்டுமே மதிக்கப்படுவார்கள். லிங் ஜான்குவான் இந்த இளம் பெண்ணின் நிலை தன்னை விட சற்றே அதிகமாக இருப்பதாக உணர்ந்தார். அவர் எலிமெண்ட் சேகரிப்பு அடுக்கின் 6வது அடுக்கில் இருந்தார். அதே நேரத்தில் இந்த பெண் 7வது அடுக்கில் இருக்கலாம் அல்லது 8வது கூட இருக்கலாம். இது தனது சொந்த பேரனை ஹவ்யாங் அகாடமிக்கு அனுப்ப இன்னும் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியது. சில ஆண்டுகளில் அவர் லிங்டோங் ஜிங்கை விட உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் குலத்தலைவர் பதவியை பறிக்க அவருக்கு உதவுவார். முயுன், சீக்கிரம் வந்து உங்கள் மூத்த சகோதரி சிஷ்யர் லியுவை வாழ்த்துங்கள். முதியவர் திரும்பி லிங் முயுவானிடம் பேசினார். ஆமாம் தாத்தா, லின் முன் யின் மிகுந்த மரியாதையுடன் பேசினார். லியுவில் தனது கைகளை குவித்து லின் குலத்தின் இந்த குப்பை துண்டை பார்த்தார். அவர்கள் இப்போது திருடர்கள். மற்றும் திருடர்கள் இயல்பாகவே குற்ற உணர்ச்சியுடன் இருப்பார்கள். தோங்கின் திசையில் முயின் மூத்த சகோதரி சீடர் லியுவை வாழ்கிறார். அவன் பார்வையில் வெப்பம் தெரிந்தது. இந்த குளிர்ச்சியான, அழகான மற்றும் ஒப்பிட முடியாத வலிமையான அழகை பார்க்கும் போது அவர் ஒரு பெரிய லட்சியத்தை உணர்ந்தார். போதுமான நேரத்தை ஒன்றாக செலவழித்தால் அழகின் இதயத்தை கைப்பற்ற முடியும் என்று அவர் நம்பினார். லியுட்டோம் சற்று ஆச்சரியப்பட்டார். லிங் குலத்தைச் சேர்ந்த நபரின் பெயர் லிங்ஹான் என்று அவர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் அது அவளுடைய வணிகம் அல்ல. லிங் குலத்தைச் சேர்ந்த ஒருவரை மீண்டும் அகாடமிக்கு அழைத்து வருவதற்கு மட்டுமே அவள் பொறுப்பு. நீங்க ரெடி ஆனதால கிளம்பலாம் என்றாள் நிதானமாக. மிஸ் லியூ, நீங்கள் ஏன் எங்கள் தாழ்மையான இல்லத்தில் சில நாட்கள் தங்கக்கூடாது? நாங்கள் எங்கள் நன்றியை வெளிப்படுத்தலாமா? லிங் ஜான்குவான் அவசரமாக கூறினார்.